ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோக்கிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்றைய தலைப்பு The giver is manifest as the given. The giver is manifest as the giver. கொடுத்தவரே கொடுத்ததாகவும் இருக்கிறார். கொடுத்தவர் கொடுத்ததாகவும் இருக்கிறார். அழகான ஒரு கான்செப்ட் இது. புரிந்து கொள்வதற்கு ஒரு சிந்தனை, how it is possible அப்படிங்கிற சிந்தனையை நாம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். போன கிளாஸ்ல பார்த்தோம், வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு வேல்யூ எது, எவ்ரிதிங் இஸ் given to me. My parents, parentage, childhood, my body, மனுடைய மைண்ட் எமோஷன்ஸ் இருந்து, அந்த எமோஷன்ஸ் இருந்து விடுபடுவதற்குண்டான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே given to me. இப்போ நம்ம பிசிக்கல் growthக்கு we need not do anything. சாப்பிட்டா மட்டும் போதும். physical growth will take place automatically. ஜாயத்தே அஸ்தி வர்ததே விபரீணமதே அபக்ஷியதே நஷ்யதே. without my control everything will go nicely. for your physical growth food சாப்பிட்றது தான், வேற எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம். but for mental growth you need initiation. You have to take steps to develop the mental growth, not by earning, not by getting 2 degrees, not by some special talents, sports talent, செஸ்ல விளையாடுற talent, இந்த மாதிரி. அதனால mental growth ஆகாது. by studying 10th standard, by passing out 12th standard, by getting 2 degrees, by getting to a white collar job, or getting job in London, getting job in America, அல்லது விண்வெளிக்கு போகிற ஜாப், அல்லது சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறது, மிசைல் அனுப்புறது, இதெல்லாம் மென்டல் growthக்கு உதவாது. இதெல்லாம் இனிஷியேட்டிவ் ஸ்டெப்ஸ் அல்ல. ஃபார் மென்டல் growth they are not the initiations. நாம் நினச்சிக்கிறோம் அதில் மென்டல் growth ஆகிட்டு இருக்குதுன்னு. that will not help you. that will give you experiences. Experiences will give you knowledge, no doubt in that. by passing out 10th 12th degrees, getting out degrees will give you some experiences, some apara vidya knowledge, no doubt in that. அது இல்லைன்னா நம்ம சாப்பிட முடியாது, வாழ முடியாது. வாழ்க்கைக்கு அது அவசியம். பட் அந்த பட்டு தான் என்னது, மென்டல் growthக்கு 4 ஸ்கூல் நடத்துகிறேங்க மிஸ் சொல்லும்போது பார்க்க, 4 ஸ்கூல் நடத்துகிறேன், த்ரூஅவுட் இந்தியா பிரான்ச் வச்சுருக்கேன். இந்த பிராண்டு பொருள் என்னது, வேர்ல்டுக்கு எக்ஸ்போர்ட், த்ரூஅவுட் த வேர்ல்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். தட் இஸ் நாட் மென்டல் growth. மென்டல் growthனா ஒரே வேர்டில் டிஃபைன் பண்ணணும்னு நீங்கள் கேட்டீங்கன்னா
ஏன்னா அது ஒரு பெரிய வைட் ரேஞ்ச். அது மென்டல் க்ரோத்துங்கிறது புரிஞ்சுக்கிறது. ஷார்ட்டாக சுவாமிஜி அடிக்கடி சொல்கிறது, ஐ வில் நாட் பி டிஸ்டர்ப்டு மென்டலி, தட் இஸ் மென்டல் க்ரோத். எப்பெல்லாம் மென்டல் டிஸ்டர்ப் ஆகிற சூழ்நிலை வருது அப்போ ஆட் பண்ணிக்கணும். இப்போ கிளாஸ் கேட்கும்போது நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு மென்டல் க்ரோத் ஆயிடுச்செல்லாம் கேட்கக்கூடாது. மென்டல் டிஸ்டர்ப் ஆகிற சூழ்நிலை வரும்போது டிஸ்டர்ப் ஆகாம இருந்தா மன அமைதி. இப்போ என்ன வேர்டு கடைசியில் தமிழில் வந்து முடியுது மென்டல் க்ரோத்னா? மன அமைதி. அது எப்படி கிடைக்கும்? மென்டல் க்ரோத் மூலியமாக கிடைக்கக்கூடியது தான் மன அமைதி. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெயின் மன அமைதிக்கு ஒரு ரிலேட்டிவ் நான் போன கிளாஸில் பார்த்தோம், செல்ஃப் அக்செப்டன்ஸ் இருக்கும். அனிமல்ஸுக்கெலாம் தானாக இருக்குன்னு பார்த்தோம். நமக்கு வந்து அந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ் கம்மி. நம்மளை விட ஒருத்தர் திறமையிலையோ அழகுலையோ பணத்துலையோ புகழ்லையோ யாரையாவது பார்த்துட்டோன்னு என்ன ஆயிடுது, ஐயோ நான் அந்த அளவுக்கு இல்லையே. செல்ஃப் நான் அக்செப்டன்ஸ் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ஃபார் மென்டல் டிஸ்டர்பன்சஸ். 90% நான் அக்செப்டன்ஸ். அப்போ என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு இனிஷியேஷன் இஸ் நீடட் டு கெட் அவுட் ஆஃப் திஸ் செல்ஃப் நான் அக்செப்டன்ஸ். அதுதான் இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங். மன அமைதியுடன் வாழ்வதுதான் intelligent way of living. To live intelligently, you have to take initiations. தானால you cannot live intelligently. You have to take initiation steps. So பேசிக்கா நான் யாரு, பேசிக் வாட் ஐ ஆம், வாட் அ பர்சன் ஐ ஆம், அப்புறம் என்னென்ன ரோல் ப்ளே பண்ணுறேன், எப்போ நான் வந்து அப்பாவாக இருக்கேன் அம்மாவாக இருக்கேன், என்னென்ன ரோல் ப்ளே பண்ணுறேன், அந்த ரோல் பிளேவை என்னால் என்ஜாய் பண்ண முடியுதா, அது இறைவன் கொடுத்ததாக இருந்தாலும் என்னால் என்ஜாய் பண்ண முடியுதா, இதெல்லாம் தான் மெஷரிங் த மென்டல் க்ரோத்துடைய மெஷர்ஸ். ஸோ மெச்சோர்ட் எனஃப், மை இன்டான்ஜிபிள் நீட் ஷுட் பி டேக் கேர் ஆஃப். இது எப்படி கிடைக்கும்? மை இன்டான்ஜிபிள் நீட் ஷுட் பி டேக் கேர் ஆஃப், இல்லைங்களா? அது அப்படியே விட்டுறக்கூடாது. மை இன்டான்ஜிபிள் நீட்ஸ் இன் மை ஹார்ட் நீட்ஸ் சம்திங். My heart needs something, my mind needs something, and the intangible needs should be taken care of to get a matured mind. இதை கண்டுக்காமையே விட்டுட்டு எனக்கு மெச்சோர்ட் மைண்ட் வேணும்னா எப்படி வரும்? You must, other initiative steps are needed for intangible. My intangible needs should be take care of. அதுக்கு தான் என்ன வேணும்னு படிச்சோம்? Secular culture will take care of your intangible needs. Abiding culture. Sorry. Sacred culture. Sacred culture will take care of your intangible needs. அது என்ன பார்த்தோம்? Abiding mind. அந்த அபைடிங் மைண்ட் இருந்தா தான், அபைடிங் மைண்ட் என்னது? அது இருந்தா தான் யூ கேன் கெட் அபைடிங் லவ் டு ஆல் ரிலேஷன்ஸ், நாட் ஒன்லி லவ்வர். ஐ லவ் யூ, யூ லவ் யூ மட்டும் இல்லை, பிரதர் சிஸ்டர், அந்த ஒரு எல்லாத்துக்கிட்டையும் ஒரு நிறைவான முழுமையான டிஸ்டர்ப் இல்லாத மைண்ட் கேன் என்ஜாய் த டிஸ்டர்ப் இல்லாத லவ் டுவர்ட்ஸ் எவ்ரிபடி இன் திஸ் வேர்ல்டு. அந்த அபைடிங் மைண்ட் எப்படி கிடைச்சது? பை டேக்கிங் கேர் ஆஃப் த இன்டான்ஜிபிள் நீட்ஸ், பை யூசிங் அவர் sacred culture. We get the abiding mind and we can enjoy the abiding love in this world. இல்லைன்னா என்ன ஆகுது? Psychological problems. If you don't care of the intangible needs, what's the consequence ன்னு கேட்டீங்கன்னா mental pressure, tension, etc. So acceptance போன கிளாஸ்ல பார்த்தோம். மெயின் வந்து ஐ ஹாவ் டு அக்செப்ட். யார நான் யாரு கூட வாழ்றனோ, யாரு கூட பேசுறனோ, யாரோட கம்பெனி பாஸோ இல்லை கீழ் இருக்கவங்களோ எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிற மனநிலை தான் ஃபர்ஸ்ட். நாம நிம்மதியா இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அக்செப்டன்ஸ். எப்ப நீங்க வந்து எத்தனை பேர்த்து நீங்க ஏத்துக்கிட்டீங்களோ அத்தனை ஃப்ரீடத்தை நீங்க என்ஜாய் பண்ணலாம்.
எதுக்காக நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்? ஃபார் மை சேக் ஐ ஆம் அக்செப்டிங் தட் ஃபெலோன்னு தெரிஞ்சுக்கணும். எத்தனை பேர்த்த வீட்டுக்காரரு பசங்க இங்கே நான் அக்செப்டன்ஸ் பாருங்க, வெளியில் இருக்குங்க மேலாம் உங்களுக்கு வராது. ரோட்ல ஒருத்தர் நடந்து போறாரு, அவன் நீ கஷ்டப்பட்டு நீ அக்செப்ட் பண்ணிக்கணும், வேற யாராவது வந்து அட்வைஸ் பண்ணணுமே என்ன? அதெல்லாம் தேவையே இல்லை. அவங்க போறாங்க, நீங்க அப்படியே பார்த்துட்டே இருப்பீங்க. ஒரு மலையை பார்க்குற மாதிரி, ஒரு நதியை பார்க்குற மாதிரி அவங்க ரோட்ல ஒருத்தர் போறாங்கன்னா நீங்க பாட்டு பார்ப்பீங்க. அங்க அக்செப்டன்ஸ்ல சொல்ல வேண்டியதே இல்லை. உங்களை டிஸ்டர்ப் பண்றவங்களை அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரி ஒருத்தருக்குன்னு யார் நினைப்பீங்க? ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ், பிளட் ரிலேஷன்ஸ், இன்லாஸ், இவங்களெல்லாம் என்ன நினைப்போம்? நான் நினைக்கிற மாதிரி அவங்க இருக்கணும். ஏன்னா நான் நினைக்கிறது சரி. நான் என்னமா நாம் நினைக்கிறதெல்லாம் சரி மாதிரியும், நான் நினைச்சதெல்லாம் வெற்றி நினைச்சதெல்லாமே வெற்றியே இல்லை. நான் எதெல்லாம் தோல்வி நினைச்சேன்னா அதெல்லாமே தோல்வி. எல்லாமே என்னது? மென்டல் ப்ரொஜெக்ஷன். இந்த ஸ்டேஜில் உட்காந்துக்கிட்டு எல்லாமே என்ன, போன கிளாஸ் பார்த்தோம் இல்லைங்களா? எந்த வெற்றியா இருந்தாலும் இட் இஸ் மை மென்டல் ப்ரொஜெக்ஷன் ஒன்லி. அது வெற்றியா பார்க்கறது என் மனம். ஒரு தோல்வி ஏற்படுதுன்னா அந்த தோல்வியா பார்க்கறது இட்ஸ் மை மென்டல் ப்ரொஜெக்ஷன். இந்த ஒரு நிலையில நம்ம என்ன பண்றோம்? நான் சொல்றது சரி, நான் செய்யறது சரி, என்ன நான் நினைக்கிற மாதிரி நீ இருக்கணும், நான் சொல்ற மாதிரி நீ இருக்கணும் போது என்ன வருது? உராய்வு. அப்ப அந்த என்ன கிரீஸ் அந்த இடத்துல என்ன தேவைப்படுது? ரிலேஷன்ஸ்குள்ள we need oil for lubrication. ஸ்ட்ரக் ஆயிக்கும். அப்படியே நீங்க இப்படி எதிர்பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிள் ஓட்டுற பசங்களை பார்த்தீங்கன்னா நடுவில் ரோட் வீல் அப்படி ஸ்ட்ரக் ஆகி நின்றுக்கும், உட்காந்து மாட்டிட்டு கிடப்பா. அந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆயிக்கும் ரிலேஷன்ஸ். வெளியில ஸ்ட்ரக் ஆகுறதுங்கிறது ஒரு வித, மனதுக்குள்ள யூ கேனாட் ஹாவ் அ ஹாப்பி மூட். அந்த மன அமைதி அப்படி டிஸ்டர்ப் ஆயிடும். ஸோ எவ்ரி திங் ஷுட் டேக் கேர் ஆஃப் மை ஃபியர், ஷுட் டேக் கேர் ஆஃப். அப்படியே விட்டுறக்கூடாது, பைபாஸ் பண்ணிக்கூடாது. சில பேர் பாருங்க அப்படியே பைபாஸ் பண்ணிடுறது. அதை அப்படியே பைபாஸ் தெரியுங்களா? அது அப்படியே இருக்கட்டும், மனசுல ஓரமாக பயங்கர ஒரு ஒரு எமோஷனல் ப்ராப்ளம், அது அப்படியே இருக்கட்டும், அதை அப்படியே பைபாஸ் பண்ணிக்கலாம். அல்லது ஆங்ஸைட்டி, ஆங்கர், feeling of insecurity, I want to become something, I want to become something. Every intangible need should take care of. இதாவது intangible needs. எது? ஃபியர், ஆங்ஸைட்டி, என்ன சொல்லலாம், கோபம், அப்புறம் பயம், ஃபீலிங் எதிர்காலத்தை பற்றின பயம், என்ன ஆகுமோ ஏதாகுமோ. ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டு அது நல்லபடியாக நடந்துருமா. ப்ரெஷர் பார்த்தீங்க உச்சகட்டத்தில் இருக்கு. அவங்களுக்கு ஃபங்க்ஷன் கிட்ட வர உச்சகட்ட டென்ஷன். இவங்க டென்ஷன் இல்லாமல் அதுக்கு சப்போர்ட்டிவாக 4 பேர் வந்து வீட்டில் வந்து வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட்டாக பண்ணணும் பாரு. அப்படியே ப்ரெஷர். இதெல்லாம் வாட் ஷோஸ் யூ டிடன்ட் கேர் ஆஃப் யுவர் இன்டான்ஜிபிள் நீட்ஸ். அதனுடைய விளைவு தான் என்னது? ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டா லோன்னு பயம், நல்லா நடந்துருமா, எல்லாரும் கரெக்டாக நடந்துருமா, ஜி ப்ரே பண்ணிக்கிங்க, ஜி இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், கோயிலுக்கு போங்க வாங்க ப்ரே பண்ணுங்க, நல்லதாக நடக்கணும், நல்லா பண்ணுங்க. பயம் எதுக்கு? நல்லா நடக்கணும் பயம் எதுக்கு வருது? யூ டூ வாட் எவர் நீடி, பண்ணிருங்க. விட்டணுமில்ல, இறைவனை நம்பணுமில்ல, இறைவா நல்லா நடத்தி கொடுன்னு கேட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் அந்த பயம் உள்ள வந்ததுன்னா என்னங்க அர்த்தம்? இறைவனை முழுமையாக நான் நம்பவில்லைன்னு போர்டு போட்டு $10 பவுன் தொங்கிட்டு இருக்குது கழுத்துல. என்ன டாலர் தொங்குது? $10 பவுன் என்ன எழுதியிருக்குது? நான் இன்னும் இறைவனை முழுமையாக நம்பவில்லை, அதனால் நான் எப்படி இருக்கிறேன்? பயந்து கொண்டிருக்கிறேன். அதுதான் உண்மை. ஆச்சுங்களா? இப்போ எவ்ரி திங் இஸ் அந்த எமோஷனுக்காக நான் சொன்னேன். எமோஷனலும் என்னதான் given to me, the anger, anxiety, அதிலிருந்து விடுபடுவதற்குண்டான பாசிபிலிட்டியும் given to me. அப்ப நாங்க என்னங்க பண்ணணும்? சூஸ் பண்ணுங்க. இதிலிருந்து நான் விடுபடணும்னு சூஸ் பண்றது மட்டும்தான் என் கையில இருக்குது. அதை சூஸ் பண்ணாதனாலதான் எதுவும் நடக்கிறதில்லை. சூஸ் பண்ணணும். நம்மளோட ஒரே வேலை சூஸ். என்ன சூஸ் பண்ணணும்? I should get out of anger, I should get out of anxiety, I should get out feeling of insecurity, etc. அதிலிருந்து நான் விடுபடணும்னு முடிவு பண்றது மட்டும்தான் எங்கிட்ட இருக்கு. அதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ், அதுக்குண்டான ரூட்டு எல்லாம் போட்டு கொடுத்தவர் the giver. Who is that giver? Who is that giver? பகவான். அந்த கிவர். இப்ப அடுத்த பாயிண்ட், மேனிஃபெஸ்ட் அஸ் கிவர். இப்போ எமோஷன்ஸை கொடுத்தவருன்னு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்குறோம்? ஆங்கரை யாருதான்? இறைவன். ஆங்கர்லேருந்து விடுபட்ட அமைதி வருது பார்த்தீங்களா, மன அமைதி, அதுவும் என்னதான்? இறைவன். ஸோ கிவர் இஸ் மேனிஃபெஸ்ட் அஸ் கிவர். இது நம்ம எடுத்தோன்னா சூக்ஷ்மா நான் சொன்னேன்.
எவ்ரிதிங் இஸ் கிவன் டு மீ, ஓகே. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு சிஸ்டமேட்டிக்கா நம்ம அனலைஸ் பண்ணிட்டே வரலாம். எவ்ரிதிங் இஸ் கிவன் டு மீ, ஓகே மிஸ், ஓகே. அடுத்த நேச்சுரல் ஒரு கொஸ்டின், ஹூ இஸ் த கிவன்? என்ன கேட்கும் அடுத்து? நீங்க சொன்னீங்கன்னா அடுத்த ஏத்து மாதிரி இருக்கிறவங்க என்ன கேட்பாங்க? கிவன் டு மீ, கிவன் டு மீ. ஒரு கிளாஸ் சொல்லி கொடுத்துட்டீங்க ஜி, யாருங்க ஜி அடுத்தது? ஹூ இஸ் தட் கிவர்? ஆல் கிவன் திங்ஸ் ஆர் இன். அப்போ நம்ம என்ன சொல்றோம்? ஹூ இஸ் தட் கிவர்? இப்ப கேள்வி கேட்கறாங்க, ஏத்து மாதிரி இருக்கிறவங்க என்ன கேட்கறாங்க? கிவர் 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 சொல்றீங்களே, நம்ம பகவான் சொன்னோடனே சாக்ரட் கல்ச்சர் சரி ஓகே, பட் அந்த கிளாரிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, ஒரு வேக்னஸ் இருக்கும். எவ்ரிதிங் கிவன் ஒத்துக்கிறாங்க, பட் வேக்னஸ் should not be there. ஐக்யூ என்னுடைய இன்டெலெக்டுக்கு அதை அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கணும், அக்சஸ் ஆகணும். பட் புத்திக்கு அது என்ன ஆகணும்? அக்சஸ் ஆகணும். இல்லைன்னா ஜஸ்ட் பிலீஃப் வில் நாட் ஒர்க். எது பை ஹேவிங் பக்தி நம்ம என்ன ஒத்துக்கிறோம்? இறைவன் தான் கொடுத்துருக்க முடியும்னு ஒத்துக்கிறதுங்கிற பக்திங்க, அது பத்தாது. ஜஸ்ட் பிலீவ் வில் நாட் டூ எனிதிங் இன் யுவர் பிரெயின். அதுல டிராவல் ஆகிறதுக்கு பக்தி உதவும். ஆனா நம்மளுடைய இன்டெலெக்டுக்கு என்ன தேவை? லாஜிக் ரீசனிங். இதையெல்லாம் கொடுத்தீங்கன்னா தான் உங்க புத்தி வந்து அதை ஏற்றுக்கொள்ளும். அப்போ ஆல் திங்ஸ் ஆர், எனக்கு எது எது கொடுத்துருக்கோம் நான் பாக்குறேன். ஏன்னா அவன் யாருக்கு கொடுத்தான்னு கேட்டாலே நீ பாரு, உனக்கு எது எது கொடுக்கப்பட்டிருக்கோ பாரு. எது ஃபர்ஸ்ட்? எது? உன்னுடைய உடம்பு, given to me. That's உடம்ப பாரு. How intelligently they are all put together. Lungs, heart, eyes, nose, mouth, tongue, teeth, secretions, glands, brain, hands, legs, stomach, small intestine, big intestine, liver, pancreas, kidney, thigh muscles, calf muscles, joints, அதில் இருக்கிற lubrications எல்லாம் not just put together. just put together எப்படி தெரியுங்களா இருக்கும்? கசாமுசான்னு put together. எப்படி தெரியுங்களா? வாய் வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், அடிக்கடி சுவாமி தயானந்தர் சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச எக்ஸாம்பிள். சப்போஸ் வாய் வந்து இங்க இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க சாப்பிடணும், என்ன வாசனை என்ன பண்ணணும்? அந்த சாப்பாட்டை அள்ளி இப்படி மோந்து பார்த்துட்டு அப்புறம் கொண்டு இங்கே போடணும். போடும்போது நல்லா மேக்கப் பண்ணி வெளியில் போகிறக்கு நல்லா பூசூடி தலைவாரி இருக்கும். இங்கே போட்டாலும் வம்பு, இங்கே போட்டாலும் வம்பு, இங்கே போட்டால் அப்போ என்ன பண்ணுவோம்? வி மஸ்ட் ஹேவ் சம் மிரர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. இமேஜின் பண்ணி பாருங்க, என்னமா நீ யோசனை பண்ணுறேன். யூ மஸ்ட் ஹேவ் மிரர் இன் ஃப்ரண்ட். எல்லாரும் நீங்கள் எங்காவது கல்யாணத்துக்கு போனால் உடனே பேக்கெட்ல எடுத்து வச்சுட்டு போகணும், மிரர் இருக்கணும். மிரர் வந்து உன்னால வச்சுக்கோ. அது பாருங்க எப்படிப்பட்ட மிரரு, நீ கையில் பிடிச்சிட்டு பண்ண முடியாது, தண்ணி எடுத்து குடிக்க முடியாது. ஸோ நல்ல பெரிய ஒரு மிரர் ஒன்று வச்சுட்டு சாப்பாட்டு இந்த பக்கம் போராட்டம். சாப்பாட்டு வந்து யூ கேனாட் என்ஜாய். மிரரை பார்க்க, அது கீழே உழுகாம உடையாம அதை வேற பாதுகாக்கணும். வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தணும், இல்லைன்னா வீட்டுக்கு போனால் டோஸ் விழுவும். அதை பத்திரமா வச்சுக்கணும். கையில சாப்பாட்டு எடுக்கணும், மோந்து பார்க்கணும். ஏன்னா அது மோந்து பார்த்தாதான் அது கெட்டு போனதா நல்லதே. அதெல்லாம் அந்த ஸ்மெல்லிலேயே நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். அந்த டேஸ்டே பாதி சலைவா பாருங்க, ஸ்மெல்லிலேயே செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வடை சுடுறாங்க அப்படின்னா அந்த வாசம் வந்தோடனே செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ மூக்கு கிட்ட நீங்க பிடிச்சாதான் சலைவா செக்ரீஷனே நடக்கும். ஏன்னா சலைவா செக்ரீஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டைஜஷன். அப்போ என்ன பண்ணணும்? டாக்டர் என்ன சொல்லிடுவாரு? எடுத்துட படாதீங்க, சலைவா கம்மியாச்சுங்க, கேஸ் ப்ராப்ளம் வருதுன்னா நீங்க மூக்குல கொண்டு போகாம நீங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்க. டாக்டர் வேற கம்ப்ளைண்ட் பண்ணி அட்வைஸ் பண்ணிடுவாரு. உடனே நீங்க அது சாப்பாடு எடுத்து மூக்கிட்டு வச்சு நல்லா மூந்து, அப்புறம் சலைவால செக்ரீட் ஆனதுக்கு அப்புறம் இங்க சலைவா வேற இங்க செக்ரீட் ஆகும். அப்புறம் கொண்டு அதை கொண்டு கண்ணாடி வச்சு ஒரு வாய் போடுறதுக்குள்ள இட்ஸ் நாட் இன்டெலிஜென்ட்லி புட் டுகெதர்னு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. நீங்க பாருங்க, அப்போ எது எது எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி இருக்கணுமோ அது அதுதான் எவ்வளவு ஒரு கம்ஃபர்ட் நம்ம என்ஜாய் பண்ண முடியுமோ அது அந்தந்த இடத்துல அழகா வச்சிருக்கார் த கிவர். ஸோ எதை நான் பார்த்தாலும் எவ்ரிதிங் இஸ் இன்டெலிஜென்ட்லி புட் டுகெதர்னா இந்த வாய் எக்ஸாம்பிள் நான் வச்சுக்கணும். சரிங்களா? வாய் இப்ப கண்ணு முன்னால் இருக்கிறதுக்கு பதிலா இமேஜின் பண்ணி பாருங்க, ரெண்டு கண்ணு பின்னால், மத்தால இருக்குது முன்னால, கண்ணு பின்னால் இருக்கு. இல்ல ஒத்த கண்ணு இங்க இருக்கு, ஒத்த கண்ணு அங்க இருக்கு. அப்படியே நீங்க இதெல்லாம் வந்து திங்க் பண்ணி பார்க்கணும். அப்பதான் இந்த உடம்புனோட மகிமை புரியும். உதாசீனப்படுத்த மாட்டோம். ஹவு கிரேட்னஸ் த பகவான் இஸ், த கிரேட்னஸ் ஆஃப் பகவான். அதை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும், இதெல்லாம் கொடுத்தது கிவன் டு மீனா தான் அது மேல நமக்கு ஒரு பூஷணம், ஒரு இது ஒரு பக்தி ஒரு உடல் மேல. அப்போ என்னது புட் டுகெதரோ அதெல்லாம் எப்படி புட் டுகெதர்?
நாட் ஜஸ்ட் லைக் தட் புட் டுகெதர், இன்டெலிஜென்ட்லி. எப்படி ஒரு கார் புட் டுகெதர் இன்டெலிஜென்ட்லி பை எ கார் மேக்கர்? இந்த இடத்துல வீல் இருக்கணும், 4 வீல் இருக்கணும், ஸ்டீரிங் இங்க இருக்கணும், பெட்ரோல் டேங்க் இங்க இருக்கணும், டோர் இருக்கணும், டோரை திறக்கணும், அதை எல்லாமே புட் டுகெதர். ஒரு கார் ஃபேக்டரியில கார் தயாராகுதுன்னா எல்லா பார்ட்ஸும் தனித்தனியா தயாராகும். ஆகி அதுக்கப்புறம் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணுவாங்க. பைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்ட்ஸ் ரெடி ஆகும். ஒரு அசம்பிளிங்னு ஒரு இடம் இருக்கும். அங்கெல்லாம் லாரியில் எல்லா பொருள் வந்து அங்கே ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுவான், அசம்பிள் பண்ணுவான். அப்போ புட் டுகெதர் பேர், அதுக்கு பேர். அப்போ இப்போ நம்மகிட்ட லங்ஸ், ஹார்ட் அந்த மாதிரி வச்சுக்க எல்லாம் என்னாச்சு, இன்டெலிஜென்ட்லி புட் டுகெதர் டு ஹாவ் அ கம்ஃபர்டபுள் ஜோன். அதில் கம்ஃபர்டபுளாக நம்ம வாழணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் இன்டெலிஜென்ட் எடுத்து வேர்டு போடுறோம். புட் டுகெதர், நாட் ஜஸ்ட் லைக் தட், புட் டுகெதர் இன்டெலிஜென்ட்லி ஆஸ் மச் இல்லை, அவ்வளோதான். அதுக்கு மேலே இதுக்கு மேலே இன்டெலிஜென்ட்லி புட் டுகெதர்ங்கிற வேர்டே இல்லாதவருக்கு அல்டிமேட்லிங்கிற வேர்டு ஆட் பண்ணுறோம். அல்டிமேட்லி இன்டெலிஜென்ட். ஏன்னா என்ன நீங்க பண்ணீங்கனால உங்க புத்தி சக்திக்கு அதுக்கு மேல ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இல்ல, அல்டிமேட்லிங்கிற வேர்டு ஆட் பண்றேன். இதுக்கு மேல சிறப்பாக ஒரு மனித உடலை படைக்க முடியாத அளவுக்கு everything is put, ultimate level of intelligently put together. அடுத்த பாயிண்ட். இவ்வளவு சொல்றீங்களே, அது பாருங்க போனா இது போயிட்டே இருக்கு. ஒரு மைக்ரோ வேர்ல்டு எடுங்க. மைக்ரோ வேர்ல்டு, ஆட்டம், மாலிகூல்ஸ், அங்கெல்லாம் பாருங்க அந்த மைக்ரோஸ்கோப், அந்த படமெல்லாம் பாட்னிலாம் வரைய சொல்லுவாங்க. சாமி சில ஸ்டார்ட் பண்ணி அந்த சைட்டோபிளாசம், புரோட்டோபிளாசம் வரையறக்குள்ள சாமி அப்படியே நமக்கு இறைவா அங்கே அப்படியே தோணும். இப்படி அழகா அந்த அந்த பித்து நடுவில் பார்த்தீங்கன்னா பித்து இருக்கும், அதனுடைய செல்ஸ்லாம் வேறமா இருக்கும். அவுட்டர் லேயர்ல அப்புறம் அதுக்கு வந்து தண்ணி, இப்போ தாமரைனா தண்ணி உள்ள போகாமல் இருக்கும், ஒரு வேக்ஸ் கோட்டிங் இருக்கும் மேலே. நீங்க கிராஸ் செக்ஷன் ஆஃப் த லீஃப் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் அரேஞ்ச்மெண்ட், அப்படியே பக்காவா அப்படியே செல் பார்த்தீங்கன்னா வரையவே முடியாது நம்மளால. அந்த செல் கொஞ்சம் கோணையா போயிட்டு மிஸ் சீட்டு கிழிச்சு வீசிடும். இறைவன் படைச்சவன் அழகா படைச்சிருக்க, நீ என்ன வரைஞ்சிட்டு வர போ, உன்னால வரைய கூட முடியல. எங்க பாட்டி மிஸ், ஆன்சலரி மிஸ், அப்பப்பப்பா அது அல்ல லைட்டா போட்டு அப்புறம் தான் டார்க்கே பண்ணணும், இல்ல எல்லாம் விச்சு வீசிடுவாங்க. அப்ப அவங்க சொன்னது அந்த வார்த்தை, படைச்சவன் அழகா படைச்சிருக்கான், அதை பார்த்து உங்க வரையறைக்கு உனக்கு வளையலையா பாருங்க. ஸோ அவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாருங்க, அவ்வளோ நீட்டா இருக்கு. அந்த ரவுண்ட்ல சர்க்கிள், மேல லேயர், கியூட்டிக்கல், பப்பா, அப்புறம் அந்த சொல்லிக்கிட்டே போகலாம். பாட்னியினுடைய கிராஸ் செக்ஷன் லீஃப் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா இல்லை, ஜஸ்ட் லைக் நான் புட் டுகெதர் சொல்றேன். ஹவு த ஆட்டம், அது கண்ணுக்கு தெரியாது வேற. அந்த செல்லெல்லாம் ஒன்னொன்னா டப்பால் சதுர செவகமா போட்டே வருவோம். அதெல்லாம் புட்டு மைக்ரோவேர்ல்ட். நீங்க மைக்ரோஸ்கோப்ல பாக்குறதெல்லாம் என்னது, மைக்ரோவேர்ல்ட். அங்கேயும் பாருங்க நான் சொன்னதெல்லாம் ஹவு இன்டெலிஜென்ட்லி தே ஆர் புட் டுகெதர். அடுத்து கமிங் டு த மேக்ரோவேர்ல்ட். மேக்ரோவேர்ல்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், ஏது ஃபிஷ், அந்த தண்ணிக்குள்ள அது எப்படி பிரீத் பண்ண முடியும், அடாப்ட் டு த மீடியம் இன் விச் இட் லிவ். அப்புறம் ஆம்பிபியன், அது பாருங்க தண்ணிக்குள்ளேயும் இருக்கும் வெளியிலேயும் இருக்கும். அதனுடைய படைப்பு, அதனுடைய இன்டெலிஜென்ட்லி புட் டுகெதர். அதே பார்த்துட்டே வாங்க. ஹவு த பார்ட்ஸ் ஆஃப் த ஆம்பிபியன்ஸ் ஃப்ராக் எல்லாம் ஹவு தே ஆர் புட் டுகெதர் so that they can live in water also and in land also. அடுத்தது ரெப்டைல்ஸ், எக்ஸ் கேட்சிங் எப்படி அது பண்ணுது. பேர்ட்ஸ் எப்படி பாருங்க, ஏரோப்ளேன் நாம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால அது என்ன பண்ணிட்டு இருக்குது, அழகா பறந்துட்டு இருக்குது. எப்படி அது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அது எப்படி ஓவர் கம் பண்ணுது. நம்மளால பறக்க முடியுமாங்க, முடியாது. மேல இருந்து குச்சா கீழே தான் விழுவோம். ஆனா அது என்ன பண்ணுது, கீழே இருந்து மேலே போகுது. வில்ஃபுல்லி மேல இருந்து கீழே வரும். வில்ஃபுல்லி நாம தெரியாம மேல இருந்து கீழே விழுகலாம். ஆனா அது என்ன பண்ணுது, வில்ஃபுல்லி தன் உடம்புக்குள்ள எந்த டேமேஜும் பண்ணிக்காம லேண்டிங், எடுக்கிறது, கீழே இறங்குறது, எல்லாமே தி பேர்ட்ஸ். அப்போ அந்த ரெக்கைகள், அந்த உள்ள இருக்கிற பார்த்தீங்கன்னா அந்த மசில்ஸே எல்லாம் வேறமா இருக்கும். பேர்ட்ஸ் மசில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நடுவில் ஏரோட கலந்த ஒரு, ஸோ தட் த பாடி லைட்டாக இருக்கிறக்காக அது அரேஞ்ச்மெண்ட் அந்த மாதிரி இருக்கும். ஜூவாலஜி படிச்சிங்கன்னா அதெல்லாம் தெரியும். அதோட பாடி ஸ்ட்ரக்சரே உள்ள ஏர் நிறைய, அப்போதான் அது லிஃப்ட் அப் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து நான் சொல்லவே வேண்டாம், செக்ரீஷன் ஆஃப் த மில்க். அந்த மில்க் வந்து அந்த பிறந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணணுங்கிற நினைக்கிற தாய் நினைக்கணும், அந்த தந்தை குழந்தையும் நினைக்கணும். அங்கதான் நமக்கு ஃபீட் இருக்குதுன்னு அதுவும் நினைக்கணும். அந்த குழந்தைக்கு பால் குடிக்கிற குழந்தைக்கு இப்போ தெரியவே வச்சுக்க ஒரு கண்ணு மாடு ஒன்று கண்ணு போடுது, அந்த கண்ணு வாட்டுக்கு படுத்துக்குது, பசிக்குதுன்னு அழுது. அந்த மாடு என்ன பண்ணும், நீ எந்திரிச்சு வா அப்படின்னா சொல்லுது. அதுக்கே எங்க பால் கிடைக்கும், வயிற்றுல பசி கொடுமை, அதை ஆற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் அம்மாவுடைய மடிக்கு தேடி போகணும். Given to it
நம்மளாம் அங்கே சொல்லி கொடுத்தாங்க. ஓனராக வந்து கண்ணுக்குட்டி கீழே படுத்து விழுந்துட்டியா, வா 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 அவர் அம்மா, நோ நத்திங் டூயிங். அதுவே எந்திரிக்கும். நடந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மினிட்ஸில் நடந்து பழகும் ஃபஸ்ட்டு, அப்புறம் அம்மாவை ரீச் ஆகும். இதெல்லாம் எப்படி இன்டெலிஜென்ட்லி அல்டிமேட்லின்னு ஓட்டுக்கணும். இன்டெலிஜென்ட்லி புட் டுகெதர். அடுத்த பாயிண்ட் இவ்வளோ நேரம் சொல்லியாச்சு. ஓகேங்க, இன்டெலிஜென்ட்லி புட் டுகெதர் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட், இன்டெலிஜென்ட்லி புட் டுகெதர் ஆகணும்னா ப்ரீசப்போசஸ் நாலேஜ். அதுக்கு முன்னால என்ன இருக்கணும்? அறிவுன்னு ஒன்று இருக்கணும். எதே புட் டுகெதர் ஆகிறதுக்கு முன்னால என்ன இருக்கணும்? ப்ரீசப்போசஸ். அதுக்கு முன்னால என்ன இருக்கணும்? ஒரு அறிவுன்னு ஒன்று இருந்தா தான். அதுதான் என்ன பண்ணும்? இப்போ கார் ஃபேக்ட்ரி, யாருக்கு ஒரு செத்து போன வந்து காரெல்லாம் அசம்பிள் பண்ணிடுமா? அறிவில்லாத ஒரு மண்ணு வந்து அசம்பிள் பண்ணுமா? ஒரு ரிவர் வந்து அசம்பிள் பண்ணுமா? ஒரு இமயமலையா இருக்கலாம், அது வந்து கார் அசம்பிளிங் பண்ணிடுமாங்க? பண்ண முடியாது. ஏன்? அங்க என்ன தேவை? அறிவு. ஸோ ப்ரீசப்போசஸ் நாலேஜ். நீங்க பாருங்க, மேன்மேடு மிஷினுக்கு அந்த மாதிரி தான். ஒன்றும் வேண்டாம், ஒரு ஸ்பைடர் வெப்பை போய் பாருங்களேன். அந்த நாலேஜ்ங்கிறது நான் சொல்றேன். ஸ்பைடர் வெப் என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பக்காவா இருக்கு. அது அப்படியே ஸ்கேல் வச்சு பசங்க நோட்டில் கோடு போடுற கூட அழிச்சு அப்புறம் 4 தடவை கோடு போடுறக்கு, அந்த வெப்பு போடுறதுக்கு எக்ஸோகானல் ஷேப் எப்படி போடுது? அதுக்குள்ள என்ன இருக்குது? அறிவு. நீங்க ஒரு ஹனிபி போய் பாருங்க, தேன்கூடு அண்ணா பக்கா அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஸ்டோரிங் ஃபார் ஹனி. அது என்னது இருக்குது? ஒரு அறிவு. யாருக்கு இருக்கு? நமக்கெல்லாம் கட்டச்சன தெரியாது, அந்த ஹனி கிட்ட இருக்கு. அது எப்படி கட்டுறதுன்னு. ஒரு வீவர் பேர்டு, இதெல்லாம் சொல்லாம கிளாஸ் தாண்டவே முடியாது. என்ன அரேஞ்ச்மெண்ட் உள்ள செல்ஃபர் ரூம்ஸ், ஒரு லாட்ஜ் மாதிரி. இங்க நீ குழந்தை வந்த முட்டை வைக்கிறத இடம், நாம சாப்பிட்ற இடம், நம்ம தங்குற இடம்னு உள்ள ரூம்ஸ் எல்லாம் இருக்குமா வீவர் பேர்டு. ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்கீம். இப்போ வீவர் பேர்டு அந்த கூட்டை கட்டணும்னா இன்டெலிஜென்ட்லி புட் டுகெதர் என்ன பண்ணுது? போய் அந்த குச்சி எதாவது அது பாருங்க, அதுக்கு என்ன குச்சி லீஃப் வேணுமோ அதை மட்டும்தான் எடுத்துட்டு வரும். இன்னைக்கு வந்து அதெல்லாம் கிடைக்கல, வேப்ப இலை தான் கிடைச்சுன்னு எடுத்துட்டு வருதா என்ன? இல்லை இன்னைக்கு நெல் நிறைய பேடி பக்கத்தில் அறுவடை பண்ணி வச்சிருக்காங்க, நம்ம வைக்கப்புள்ள எடுத்துட்டு வருதா என்ன? அதுக்குன்னு ஒரு எந்த வீவில் பண்ணுமோ அந்த பிளான்ட்ல இருந்த இதைத்தான் பிச்சுட்டு வரணும். ஸோ எவ்ரி திங். இப்போ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்கீம். எப்படி? இப்போ இந்த வீவர் பேர்ட் ஆகட்டும், ஹனிபி ஆகட்டும், ஸ்பைடர் ஆகட்டும், அதுக்குள்ள என்ன இருக்குது? அதை பற்றிய ஞானம் எங்கிட்ட இல்லாத ஒரு ஞானம் அதுகிட்ட இருக்குது. அந்த அறிவு இருக்கிறதுனால தான் அதனால என்ன பண்ண முடியுது? வீட்டை கட்ட முடிகிறது. நெக்ஸ்ட் ஏதோ ஒன்று கட்ட முடிகிறது. அப்போ இவ்வளோ பெரிய உலகத்தையே உடம்புல இருக்கிற இன்டெலிஜென்ட்லி புட் டுகெதர், அதுக்கு பின்னால என்ன இருக்குன்னு இப்ப நம்ம குறிக்கிற எக்ஸ் ஃபேக்டர் வச்சுக்கலாம். இந்த உடம்பை ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னால ஒரு எக்ஸ் ஃபேக்டர் தான் இந்த உடம்பை வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கு, தயாரிச்சு கிரியேட் பண்ணி, கிரியேட் பண்ணிருக்கு வச்சுக்கோங்க. அந்த எக்ஸ் ஃபேக்டருக்கு என்ன இருக்குன்னு ஒன்று புரிஞ்சுக்கிறோம். அறிவுன்னு ஒன்று இருக்கணும். எப்படி ஸ்பைடருக்கு அறிவு இருக்கோ, வீவர் பேர்டுக்கு ஒரு அறிவு இருக்கோ, அதை போல் ஏன் உடம்பையே எடுத்துக்குவோம். அந்த கிரியேஷன்ல இந்த உடம்ப கிரியேட் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பேக்டர் கிரியேட் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ரீச் ஆகும்போது அப்படிதான் பண்ணி பகவான் அது நம்ம சேக்ரெட் ஒத்துக்கிறோம். செக்குலர் வில் நாட் அக்செப்ட் தட் பகவான் வேர்ட். ஸோ வி மஸ்ட் கேர்ஃபுல்லி காஷியஸ்லி வி மஸ்ட் யூஸ் த வேர்ட். அப்போ எக்ஸ்பேக்ட்னு வச்சுக்குவோம். அவரு இப்போ நீங்க பாட்டு பார்த்து என்ன சொல்ற? அதுக்கு ஒரு மேக்கர், கிரியேட்டர் இருக்கிறார். அந்த மாதிரி இப்போ உடம்ப பார்க்குற, உடம்புக்கு கிரியேட்டர் யாரு? ஹூ இஸ் தட் கிவ்? அப்ப யார் அந்த கிரியேட்டர் போது இப்ப நம்ம அவரை பத்தி ஒன்னொன்னா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த எக்ஸ் ஃபேக்டருக்கு என்ன இருக்குது? அறிவுன்னு ஒண்ணு இருக்கணும், நாலேஜ். இல்லைன்னா அவரால் என்ன பண்ண முடியாது, இந்த பாடியை கிரியேட் பண்ண முடியாது. சயின்டிஸ்ட் எல்லாம் உளுந்து போன இடம் இதுதான். அவங்க வந்து திஸ் கண்டுபிடிக்கிறாங்க, தட் கண்டுபிடிக்கிறாங்க, இதுக்கும் அதுக்குள்ள கனெக்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அந்த எக்ஸ் ஃபேக்டருக்கே வர்றதில்லை. இது இருக்கா, திஸ் அண்ட் தட். புரிஞ்சுங்களா? ஸோ இது தேவையுள்ளது, தேவையற்றது, இது சேர்ந்தது, இது கண்டுபிடிச்சதுங்கிறது அவங்க சயின்டிஸ்டுடைய அந்த பாணியில போன நம்மளால யாரை கண்டுபிடிக்க முடியாது? கிவர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்றோம்? எக்ஸ் ஃபேக்டருக்கு என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? அந்த ஃபேக்டருக்கு கண்டிப்பா
ஒரு கிவ்வருக்கு கண்டிப்பா ஞானம் இருக்கு. சரி, ஓகே. இப்போ ஒரு பாட் மேக்கருக்கு என்ன இருக்கு? ஹவு டு மேக் அ பாட்டுங்கிற ஞானம் அவருக்கு இருக்கு. எப்ப பாட் வெளியில வரும்? ஃபர்ஸ்ட் அந்த கிரியேஷன் எங்க ஸ்டார்ட் ஆகுது? அவருடைய மூளையில, மனதுல தபஸ் பண்ணணும். அவர் சங்கல்பம் பண்ணணும். என்னன்னு? இன்னைக்கு நான் பாட்டு தயாரிக்கணும். வீவர் பேர்டு என்ன பண்ணணும்? இன்னைக்கு கூடு கட்ட நான் ஆரம்பிக்கணும். எதாவது ஒரு ஸ்பைடர், நான் போய் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கணும்? சூக்ஷ்மமா தபஸ் பேர், அதுக்கு பேர் சீயத்தை. அதுக்கப்புறம் தான் சீயத்தை வரும். தபஸ்னா அந்த ஞானத்தை எப்படி இன்னைக்கு நான் போய் என்ன பண்ணணும்? அந்த ஸ்பைடர் என்ன நினைக்கணும்? நான் போய் கூடு கட்டணும் நினைக்கணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் தான் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் அப்ப எங்க நடக்குது சிருஷ்டி? நம்ம சொன்ன மாதிரி கிரியேஷன் உள்ள மனதுக்குள்ள எப்படி கட்டணும், எவ்வளவு கட்டணும், எப்போ கட்டணும், எதை பயன்படுத்தி கட்டணும், இதை பத்தின திங்கிங் வில் கோ ஆன். அது பாட் மேக்கர் எடுத்தாலும் சரி, வீவர் எடுத்தாலும் சரி, நீங்க எக்ஸாம்பிளுக்கு எந்த இதை எடுத்தீங்கனாலும் சரி. அப்போ என்ன நடக்குது? இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? விசுவலைசேஷன். ஞானம் உள்ளவன், இந்த படைக்கக்கூடிய சக்தி படைத்த ஞானம் உள்ளவன் ஃபர்ஸ்ட் என்ன பண்றா? கிரியேஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? விசுவலைசேஷன், நாட் இமேஜினேஷன். விசுவலைசேஷன் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் இமேஜினேஷன். அவன் என்ன பண்றா? எவ்வளவு மண் எடுக்கணும், எத்தனை பாட் செய்யணும், என்னென்ன பாட்ல என்னென்ன பண்ண போறோம் எல்லாமே விசுவலைஸ் பண்ணிக்குவார். அதுக்கு அந்த அமௌண்ட் ஆஃப் மண் தான் அவர் போய் எடுத்துட்டு வரணும். சோ விசுவலைசேஷன் ப்ரீசப்போசஸ் த சிருஷ்டி. கிரியேஷனுக்கு முன்னால என்ன இருக்கணும்? விசுவலைசேஷன். ஃபர்ஸ்ட் ஞானம், அதுக்கப்புறம் அந்த ஞானம் உள்ளவன் தான் என்ன பண்ண முடியும்? விசுவலைசேஷன் பண்ண முடியும். எது? இப்ப வீவர் பேர்டு பாட்டு எப்படி பண்றது? நாங்க விசுவலைஸ் பண்ணோம். வீவர் பேர்டு தான் எதை கிரியேட் பண்ணுதோ அதை என்ன பண்ண, அந்த அறிவு அதுக்கிட்ட இருக்கிறதுனால, அண்டர்லைன் பண்ணிக்கணும், அந்த அறிவு அதுக்கிட்ட இருக்கிறதுனால அதெல்லாம் ப்ரோக்ராம்டு ஆல்ரெடி. அந்த அறிவு உள்ள இருக்கிறதுனால அது என்ன பண்ணுது? விசுவலைசேஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் கிரியேஷன். எக்ஸாம்பிள் பாட் மேக்கர். இதுக்கு ஸோ தட் எவ்ரிபடி கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் த பாட் மேக்கர். ஆமா, காலையில் சொன்ன பல்லு விளக்கிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு, பல்லு விளக்கிட்டு அப்புறம் மறுபடியும் தூங்கிட்டு, இப்படியா இருந்தாலும் பாட் வராது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாம பானை தயாரிக்கணும். நாளைக்கு ஒருத்தர் ஆர்டர் கொடுத்துட்டு போயிருக்காங்க, நாளைக்கு 10 பாட்டு டெலிவரி பண்ணணும், 4 நாளைக்கு 4 நாள்ல, அதனால இன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்து பண்ணா தான் 2 நாள் எல்லாம் காஞ்சி நம்ம கொடுக்க முடியும்னு அவன் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பான் உள்ள. விசுவலைசேஷன் ப்ரீசப்போ எது? கிரியேஷன் ப்ரீசப்போசஸ் விசுவலைசேஷன். இப்போ the creator, coming to the point, the creator of this world, before creation அவர் என்ன பண்ணி இருக்கணும்? அவருக்கு அதுக்கு இப்ப என்ன தெரியுது? இந்த உலகத்தை படைச்சா எக்ஸ் ஃபேக்டருக்கு கண்டிப்பா ஞானம்னு ஒண்ணு இருக்கணும். அந்த ஞானத்தை வச்சு அவர் என்ன பண்ணி இருக்கணும்? விசுவலைசேஷன் பண்ணி இருக்கணும். கிரியேட்டர் ஆஃப் எவ்ரிதிங் இஸ் ஆஃப் ஆல் நாலேஜ். அவர் படைச்சதுக்கு அத்தனை அறிவு அவருக்கு இருக்கணும். பாட் மேக்கருக்கு பாட்டை பத்தின அத்தனை அறிவு இருக்கணும். வீவர் பேர்டுக்கு அந்த நெஸ்ட்டை பத்தின அத்தனை அறிவும், நான் எப்படி கட்ட போறேன், எங்க ஷெல்ஃப் வைக்க போறேன், எங்க எது வைக்க போறேங்கிற அறிவு ஒரு இன்ஜினியருக்கு வீடு கட்டுறதுக்கு முன்னாலே என்ன இருக்கணும்? இந்த வீட்டுல எங்க ஹாலு, எங்க கிச்சனு, எங்க ஓட்டிக்கோங்கிறது எப்படி ப்ரீ சப்போசஸ் பண்ணி, அதுதான் அது பிளானிங்னு பேரு. நம்ம அதுக்கு என்ன நம்மளோட வேலை சொல்லலாம், ஹவுஸ் பிளான் பண்றது. பிளானிங் பேப்பர்ல பண்ணுனா தான் அதை வச்சுக்கிட்டு தான் வீடு யாரு கட்டுவா? இன்ஜினியர் கட்டுவாரு. நம்மகிட்ட அந்த பிளான் ஓகே வாங்குவார். எங்க இது ஓகேவா, நான் விசுவலைஸ் பண்ணது உங்களுக்கு ஓகேவா, அப்புறம் தான் என்ன நடக்குது? அஸ்திவாரமே கால் போடுவாங்க. ப்ராசஸ் வில் ஸ்டார்ட் ஆன். ஸோ நாலேஜ் இஸ், அப்ப என்ன வருது? விசுவலைசேஷன் பண்ணும்போது நாலேஜ் விசுவலைசேஷன் பண்ணோன்னா அதுக்கு என்ன வேணும் தெரியுங்களா? அடுத்தது சக்தி. வெறும் விசுவலைசேஷனே பண்ணிட்டு இன்ஜினியருக்கு வந்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன், வீடெல்லாம் வேலையாகாது. வீவர் வேர்டு அப்படியே விசுவலைசேஷன் பண்ணிட்டே வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், கூடெல்லாம் தொங்காது. ஸோ அடுத்த ப்ராசஸ் என்ன வேணதுக்கு? சக்தி, எனர்ஜி இஸ் நீடட் ஃபார் த கிரியேஷன். எனர்ஜி, என்ன சக்தி வேணும்? ஃபர்ஸ்ட் ஞான சக்தி பார்த்தோம், அப்புறம் ஃபர்ஸ்ட் இச்சா பார்த்தோம். ஆசைப்படணும், இச்சா சக்தி, டிசையர். அப்புறம் அதுக்குண்டான அறிவு இருந்து ஆசைப்படணும். அறிவு இல்லாம ஆசைப்பட்ட வீவர் பேர்ல கட்ட முடியாது. ஸோ அறிவு இருக்குது, அப்புறம் இச்சா ஆசைப்படணும், அதான் விசுவலைசேஷன். ஃபர்ஸ்ட் ஞானம் இருக்கு, அப்புறம் தான் விசுவலைசேஷன். இப்ப அந்த ஞான சக்தி இச்சா சக்தி தாங்க நான் அவங்களுக்கு புரியுற மாதிரி நான் மாத்துறேன். அது என்ன இருக்குது உள்ள? ஆல்ரெடி ஞான சக்தி இருக்கு, அது எல்லாமே சக்தி. அப்ப அது அடுத்தது விசுவலைசேஷன், இச்சா சக்தி. அப்புறம் என்ன பண்ணணும்?
கிரியா, செயல்படணும், அந்த சக்தி இருக்கணும். ஈவன் ஆர்டினரி பாட் மேக்கர் நீட் ஆல் திஸ் திங் இல்லைங்களா? இது எல்லாம் இருந்தா தான் அவரால் ஒரு பாட்டே தயாரிச்சு வந்து மார்க்கெட்ல விற்க முடியும். கிரியா, இச்சா ஞான சக்தி இருக்கணும், இச்சா சக்தி இருக்கணும், கிரியா சக்தி இருக்கணும். 2 கை போயிடுச்சு, 2 கால் இல்லை, அவர் எப்படிங்க பாட் மேக் பண்ணுவாரு? ஸோ கிரியா சக்தி உள்ள இருக்கணும். அப்பதான் அந்த கிரியேஷன் பார்ட் நடக்குது. இப்போ ஒரு ஒரு லாஜிக் டெரைவ் பண்ணிட்டே வர மேக்ஸ் லைக் தட். இப்ப கடகர்த்தா, இது சாஸ்திரம் சொல்றது. கடகர்த்தானா, கடம்னா பானை, கடகர்த்தா கடக்யக, படக்கர்த்தா கடனா பானையை செய்பவன், அந்த கடக்ஞகன பானையை பற்றி அறிவை உடையவன். கடகர்த்தா கடக்ஞக, ஞகனா அறிவு, பட்டக்கர்த்தா துணி, பட்டக்கர்த்தா பட்டக்ஞக, அந்த சேலை எப்படி பண்ணணுங்கிற அறிவு அவனுக்குள்ள இருக்கும். அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் நம்ம. கடகர்த்தா கடக்ஞக பட்டக்கர்த்தா பட்டக்ஞக, அப்படியே போய் கடைசியில சர்வஸ்ய கர்த்தா சர்வஜ்ஞः, சர்வஸ்ய கர்த்தா சர்வஜ்ஞः, எல்லாவற்றையும் படைத்தவனுக்கு எல்லாவற்றை பற்றி அறிவும் இருக்கும். சர்வஸ்ய கர்த்தா சர்வஜ்ஞः. இப்ப சர்வம்னு என்ன? எனக்கு எது எது நோன், சிலதெல்லாம் அன்னோன் இருக்கும். அந்த நோன் அன்னோன் இஸ் ஈக்குவல் டு சர்வம். சமஸ்கிருதத்துல சர்வம்ங்கிற வேர்டுக்கு மீனிங் என்ன? நோன் பிளஸ் அன்னோன். ஏன்னா நமக்கு தெரிஞ்சு நம்ம பார்த்ததெல்லாம் கொஞ்சம், பார்க்காதது இந்த உலகத்துல அதிகம். ஸோ சர்வஸ்ய கர்த்தா சர்வஜ்ஞः, ஆல் நாலேஜ். ஓகே, இப்ப எக்ஸ் ஃபேக்டரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே வரோம். ஒரு அறிவா பார்த்துட்டு வரோம். கிரியேட்டருங்கிற வேர்டை போட்டு பார்த்துக்கிட்டே வர்றோம். அறிவு இருக்கு, அவர் விசுவலைசேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த சக்தி அவருக்கு இருக்கு. அப்போ அந்த சர்வஜ்ஞக, எல்லாவற்றை பற்றியும் அவர் ஞானத்தை உடையவராக இருந்தா தான் எல்லாவற்றையும் படைக்க முடியும். எல்லாவற்றையும் நீ போட்டுக்க, உனக்கு தெரிஞ்சது தெரியாது, எல்லாத்தையும் அவரால் படைக்க முடியும். இது வரைக்கும் கொஞ்சம் இது வந்து ஈஸியா போகுங்க. இனிமேல் தான் விசாரம்ங்கிறது கொஞ்சம் சூக்ஷ்மம். வேர் இஸ் ஹி, வேர் இஸ் சர்வஜ்ஞ? புரிஞ்சுதுங்க, எனக்கு இது வரைக்கும் புரிஞ்சுது. அவரை காமிங்கன்னு என்ன பண்ண முடியாது, நம்மளால காமிக்க முடியாது. சர்வஜ்ஞா இதுவரை புரிவது எளிது, இனி புரிவது என்னது கொஞ்சம் கஷ்டம். வேர் இஸ் ஹி? ஏன்னா என்னால பார்க்க முடியல. ஏன் அந்த கேள்வி அவங்கிட்ட இருந்து வருது? என்னால பார்க்க முடியல, அதனால என்ன கேட்கறான்? அந்த அதை நீங்க சொல்லும் போது அவனால பார்க்க, கண்டிப்பா லாஜிக்கல் கொஸ்டின் தான். சர்வஜ்ஞான்னு சொல்றீங்க இல்லையா, எங்க வேர் இஸ் ஹி? இப்ப என்ன பண்ணணும்? நாம அவனுக்கு திருப்பி கேள்வியால தான் கேட்டு புரிய வைக்கிறேன். வேர் இஸ் ஹின்னு கேட்டானா, ஐயோ என்னால காமிக்க முடியாது அப்படிதான் சொல்லக்கூடாது. இப்ப ஒரு பொருள் எடுக்கிறோம். வாட் இஸ் திஸ்? செல்போன். வாட் கலர் இட் இஸ்? பிளாக். இதெல்லாம் ஆன்சர் சொல்லிட்டே வருவோம். ஒரு பொருளை எடுத்து காமிச்சிங்கன்னா வாட் கலர், வாட் சைஸ், வாட் கம்பெனி, எத்தனை கேள்வி பாருங்க அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. செல்போனை பத்தின ஞாக, செல்போன் ஞாக, அவனு சொல்லுவா செல்போன் ஞாக, எனக்கு அதை பத்தின எல்லா அறிவும் இருக்குங்க. சொல்றியா? வாட் இஸ் திஸ்? இது கூட தெரியாதா? செல்போனுங்க. வாட் கலர்? இது ரொம்ப மோசங்க. பிளாக். இதெல்லாமா கேட்பீங்க? அப்படிதான் வரும் மூஞ்சி, அப்படிதான் நம்மள வாட் கலர்னு கேட்டு பாருங்க பசங்க மூஞ்சி எப்படி போகுது. இது கூட தெரியாம நாங்க வந்து கொத்துப்போம். பிளாக். சைஸ், அது ஸ்கேல் எடுத்து கொடுங்க, நாங்க அளந்து பார்த்து சொல்றோம். எத்தனை இன்ச்சு, எத்தனை மில்லிமீட்டர், எத்தனை சென்டிமீட்டர், எத்தனை ஃபீட். ஓகே, எல்லாம் தெரியுதா? எஸ், யூ ஆர் அ சர்வஜ்ஞ ஆஃப் செல்போன். அடுத்த கேள்வி, why it is black? உடனே சொல்லுவான், அந்த கம்பெனிக்காரன் இது பிளாக்ல தயாரிக்க நினைச்சான், அதனால இது பிளாக் கலர். வெரி குட், வச்சல செல்போன. அடுத்தது ஒரு நேச்சுரல் ரோஸ். கையில் ஒரு ரோஸ் இல்ல, இருந்தா என்ன நல்லா இருக்கு காமிக்கிறதுக்கு. இப்ப நேச்சுரல் ரோஸ். வாட் இஸ் திஸ்? ஃப்ளவர். வாட் ஃப்ளவர்? ரோஸ். வாட் ரோஸ்? ரெட் ரோஸ், பன்னீர் ரோஸ். ஐ கேன். இப்ப நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? ரோஸ் ஞாகா, ரோஸ் ஞாகா. ஏன்னா அதெல்லாம் தெரியுது. how many petals? கொண்ட கவுண்ட் பண்ணி இதுல இத்தனை பெட்டல்ஸ் இருக்கு, எத்தனை ஸ்டேமன், அது கொஞ்சம் கஷ்டம், ஆனா முடிஞ்ச எண்ணிடலாம்.
ஸ்டேட்மெண்ட்ஸ் எவ்வளவு இருக்குங்கிறது கஷ்டம். ஆனா எண்ணிடலாம், சொல்லிடலாம். எனக்கு கொஞ்ச நேரம் என்ன சொல்லிடலாம் மிஸ், இதுதானே பெரிய டவுட். why it is what color? red rose ஆயிப்போச்சா? why it is red? next question, can anybody answer this question? why it is red? கடைசி question. நீ சொன்னீல ரோஸ் நெக்கா, you are a rose நெக்கா. yes, I know rose. why it is red? so knowledge stops here. my knowledge stops here. இந்த அறிவு வேணுங்க, ஒருத்தருக்கு இந்த அறிவு புரியணும். எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியுங்கிற கர்வத்திலே எதுவுமே தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாம உயரும். எனக்கு அதுவே அது தெரியும், இது தெரியும். எப்பவுமே தெரிந்தது அதுதான் சொல்லுவாங்க அழகான பழமொழி, கற்றது எந்த இருந்தாலும் உனக்கு கைமண் அளவுத, கல்லாதது இப்ப பாரு ஒயிட் இஸ் ரெட். கண்ணை வேணா என்ன பண்ண முழிக்கும். இது என்னடா அது புது கேள்வியா இருக்குது, இது வரைக்கும் எந்த டெஸ்ட்லயும் எந்த மிஸ் கேட்காத கேள்வியை கேட்கறாங்களே இவங்க. ஒயிட் இஸ் ரெட்னு என்ன சொல்லுது? அப்போ ஒயிட் இஸ் ரெட் நீ கண்டுபிடிக்க முடியாது. அதுல இருந்து நீ என்ன பாடம் கத்துக்கிற? மை நாலேஜ் ஸ்டாப்ஸ் ஹியர். so no one in this world, a human being, can be a sarvajna. அடுத்த பாயிண்ட் புரிய வைக்கணும். என்ன புரியணும்? no one in this world, ஹியூமன் பீயிங் தானே ஹைலி எவால்வ்டு, எவல்யூஷன்லி ஹையஸ்ட் எவால்வ்டு யாரு? நாம தான். அப்ப நமக்கே என்னதான்? we are all alpajnaha. we knows little about rose, you know little about cell phone, you know little about food, you know little about machines. எல்லாமே என்னதான்? லிட்டில் லிட்டில் லிட்டில். இது அவங்க சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் பாதி 90% கட்டாயம் நமக்கு. நமக்கு அதுக்குள்ள போய் மாட்டவே மாட்டோம். எதுதான் தெரிஞ்சாலுமே மை நாலேஜ் ஸ்டாப்ஸ் ஹியர். நோ ஒன் இஸ் சர்வஜ்ஞாக இன் திஸ் பிளானட். வி ஆர் ஆல் அல்பஜ்ஞாக ஒன்லி. அதனாலதான் சாமி டாக்டரை படிச்சா டென்டிஸ்ட் தனி, ஆப்தமாலஜிஸ்ட் தனி. அன்னைக்கு கண்ணுக்கு போனா அது ரெட்டினாலஜிஸ்ட் வேற, அங்க போய் தான் பார்த்தேன் ரெட்டினாலஜிஸ்ட். ஓ கண்ணுக்குள்ள வேற ரெட்டினாலஜி படிச்சா அது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் ஏன் எத்தனை பேர் வர்றாங்க? நோ ஒன் cannot be a சர்வஜ்ஞக இன் a மெடிக்கல் ஃபீல்டு. அதே போதும். எது? எல்லாத்தையும் உடம்பை பத்தி அனைத்தும் அறிந்த ஒரு டாக்டர் இருக்காரு கேட்டா இல்ல. இதுலயே என்னது? ஆஃப். சோ இப்ப என்ன நம்ம கமிங் டு த சப்ஜெக்ட், நோ ஒன் இன் திஸ் வேர்ல்ட் கேன் பி அ சர்வஜ்ஞக. அதை புரிய வைக்கணும். யாருனாலையும் இருக்க முடியாது. எல்லாவற்றையும் அறிந்த ஒருவன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் முழுமையாக அறிந்தவன் இந்த உலகத்தில் மனிதனாக இருக்க முடியாது. இந்த இடத்துலதான் சில பிலாசபிஸ் உள்ள வரும். த கிரியேட்டர் சர்வஜ்ஞக, ஐ அக்செப்ட். எங்க இருக்காரு கேட்டா வேர் இஸ் ஹி? இந்த ஹெவன் சொல்றது ஹைலி இல்லாஜிக்கல். நான் சொல்றேன் பாருங்க. என்ன உடனே ஒரு குரூப் என்ன சொல்றாங்க? the creator is in heaven பா. உனக்கு தெரியாம இருக்கு, எங்களுக்குலாம் தெரியும். எங்க இருக்கிறாராமா? ஹெவன்ல இருக்கிறாரு. some say he is in safest place. என்ன சுனாமி வந்தாலும், என்ன ஈரான் இஸ்ரேல் போர் வந்தாலும், என்ன பாகிஸ்தான் இந்தியா போர் வந்தாலும் எதனாலையும் பாதிக்கப்படாத ஒரு இடம் இருக்குங்க, அது ஹெவனுங்க. அங்க இறைவன் இருக்கிறாருங்க. ஓகே, இறைவனுக்கு நீ ஒரு இடத்தை கொடுத்துட்டீனா, இப்ப நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல். கேளு, நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், ஒரு இடத்துல இருக்கிறாருன்னா அவருக்கு என்ன இருக்கணும்? மூர்த்தம் இருக்கணும். அப்படின்னா என்னது? ஒரு ஷேப், ஒரு பாடி. இறைவனுக்கு நீ இப்ப என்ன கொடுத்துட்டேன்னா ஒரு பாடி தான் ஒரு இடத்துல இருக்கும் இல்லையா? மூர்த்தகன் பேரு. அது மூர்த்தம்னா ஒரு ஷேப் இருக்கணும். அப்ப நீ என்ன பண்ணிட்ட? ஒரு இடத்துக்கு நீ பிக்ஸ் பண்ற அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு என்ன இருக்கணும்? உருவம்னு ஒண்ணு இருக்கணும். பாடி ஆஃப் இஸ் ஓன், பாடி ஆஃப் இஸ் ஓன் இருக்கணும். இருந்துட்டு போகுது. அவருக்கு ஒரு பாடி, அழகா உட்கார்ந்துட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன போச்சு? அடுத்த கேள்வி. சரி, who created the சொர்க்கம்? நீ என்ன சொன்ன? இறைவன் சொர்க்கத்தில் இருக்காரா? அப்ப சொர்க்கம்னு ஒண்ணு கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தானே இறைவன் அங்க உட்கார முடியும். ஒரு சேர் இருந்தா தான் நீங்க அதுல உட்கார முடியும். Who created that chair?
பிகாஸ் யூ ஒரு பிளேஸ் சொல்லிட்ட, அவருக்கு ஒரு உருவம் இருக்குன்னு சொல்ற. உருவம் இருக்குன்னா அவருக்கு என்ன ஆகணும்? அந்த எங்க இருக்கிறாரோ அந்த ஹெவனை யாரு கிரியேட் பண்ணுது? அப்ப அவன் யாரா இருக்கணும்? இந்த கிரியேட்டருக்கு கிரேட்டா இருக்கணும். கிரியேட்டர் நீ சொல்ற எக்ஸ்பேக்டர் அவனோட கிரேட்டா ஒருத்தர் இருக்கணும். அவன் கிரியேட் பண்ணி வச்சு இறைவன் வந்து உட்கார்ந்தாருன்னா அவர் என்ன கிடையாது? கிரியேட்டரே கிடையாது. ஏன்னா இவருக்கு மேல ஒருத்தர் இருக்கானே, இவரு எல்லாம் ரெடி பண்ணி வச்சு இறைவன் இங்க வந்து உட்கார்ந்து கூப்பிட்டானா அந்த கிரியேட்டர் இந்த கிரியேட்டரோட என்ன ஆயிரும்? அப்புறம் அந்த கிரியேட்டர் அனவஸ்தா தோஷம்பம், அவனை படைச்சது இன்னொரு கிரியேட்டர், அப்ப அவனை விட இப்படி பேர் அனவஸ்தா தோஷம்ல போய் மாட்டிக்கும். ஆர்குமெண்ட் போய் அப்படியே லாக் ஆயிக்கும். அதுக்கு லாக் ஆகிறத கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். we cannot find out the answer. அனவஸ்தா தோஷம். so என்ன பண்றோம்? who created this world? X factor, God. where is he? in heaven. who created heaven? முடிஞ்சு போச்சு. என்ன ஆயிடுச்சு? அப்போ உடனே அவங்க என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க? இந்த கேள்விக்கு அவங்களுக்கு கேள்வி கேட்டு பதில் நீங்க கேட்டு பாருங்க. அவங்க தெரியுங்க அடுத்த வார்த்தை என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க? that is God's mystery. என்ன பதில் பாருங்க. பதில் சொல்ல தெரியலனா that is God's mystery. அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்க முடியாது. அது இறைவனால தான் உருவாக்குற இடத்தையே தான் முன்னால உருவாக்கிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து எதையோ என்ன பண்ணதெல்லாம் என்னங்க ஒரு வேக்னஸ் அல்ல இல்லையா? எவன்ல உட்காந்து கேட்ட கேள்விக்கு பதில் வரணும் இல்லையா? அது மிஸ்ரின்னா என்ன அர்த்தம்? மிஸ்ரி இஸ் த மிஸ்ரி வில் பி த ஆன்சர் ஃபார் கொஸ்டின். ஏன்டா கொஸ்டின் ஆன்சர் தெரியல, இது ஏன்டா இந்த ஆன்சர் தெரியல? இந்த நீங்க ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, பையன் ஒரு ஆன்சர் சொல்றான், அந்த ஆன்சர் தெரியாம வந்து நின்னானா ஏன்டா எழுதல? ஜி இந்த கொஸ்டின் இஸ் மிஸ்ரி அப்படின்னு ஒத்துக்குவீங்களா? மிஸ்ரி இஸ் நாட் அ சொல்யூஷன் ஃபார் எனிதிங். அதுக்கு ஒரு பக்கா ஆன்சர் இருக்கணும். ஸோ நம்ம என்ன இந்த இடத்துல என்ன பண்ண முடியல? இப்பொழுது நாம என்ன பண்றோம்? இந்த இடம் என்ன ஆயிருது அவங்களுக்கு? என்ன சொல்லலாம்? டெட் ஏரியா. இதை பத்தி கேட்டீங்கன்னா டெட் ஏரியா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அது டெட் ஏரியா. ஏன்னா அதுக்கு மேல அவங்களால ஆன்சர் பண்ண முடியாத போது எங்க லாக் ஆகிக்கிறாங்க? வேர் இஸ் காட்? வாட் இஸ் காட்? நோ ஆன்சர். அதை விட இன்னொருத்தருக்கு பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னாங்க, ஏங்க இப்படி போட்டு மண்டையை குறைச்சிக்கிறீங்க? நல்லா இருந்ததுங்க அந்த பதில். ஏன் இப்படி போட்டு குறைச்சிக்கிறீங்க மண்டைய? அவர் எங்கேயோ இருந்துட்டு போறாரு, எப்படியோ இருந்துட்டு போறாரு, என்னமோ பண்ணிட்டு போறாரு. உங்களுக்கு என்ன? வாழ்ந்துட்டு இருக்கீங்க. கேள்வி எவ்வளவு இன்டெலிஜென்ட் பாருங்க. அவரு நீங்க அவர் நினைச்சுக்கிறாரு அவர் இன்டெலிஜென்ட். ஆச்சா, நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ ப்ரே பண்ணுங்க, பூஜை பண்ணுங்க, ஹோமம் பண்ணுங்க, யக்னம் பண்ணுங்க. ஒரு பிராமணனுங்க என்கிட்ட சொன்னது, எதுக்கு போய் வேதாந்தம் உட்காந்துக்கிட்டு இறைவன் எங்க இருந்தா என்னங்க, அவர் வாட்டுக்கு இருந்துட்டு போட்டுங்க, அவர் வாட்டுக்கு எதையோ பண்ணிட்டு இருக்கட்டும், நமக்கு எதுக்கு அது அவ்வளவு முயற்சி? அதெல்லாம் தேவையே இல்லாத வேலை, வெட்டி வேலை. உங்களாட்ட ஜாபுக்கு போகாம ஹவுஸ் ஒய்ஃபா வீட்டை சோத்த தின்னுட்டு அவர் அதுதான் சொல்லல. அவங்களாம் ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்களே எப்படி இதுக்கு வர முடியும்? வேதாந்தத்துக்கு வர முடியும்? வந்தமா, நாலு சாண்டிங் கத்தமா, ஹோமம் கத்துக்கிட்டோமா, பூஜை கத்துக்கிட்டோமா, போயிட்டே இருக்கணும். அச்சா, எதுக்கு நமக்கு வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கோமா? பிரச்சனைகள் வருதா? அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு என்ன மந்திரம், ஹோமம், யக்ஞம் சுவாமி சொல்லிக்கொடுறாரா? அதை கத்துக்குங்க. இதுக்கு மேல திங்கிங் எதுக்கு? அவர் எங்கேயோ இருந்துட்டு போட்டு உங்களுக்கு என்ன? எதுக்கு அங்க போய் அந்த ஏரியா? ஏன்னா டெட், அவங்கள பொறுத்த வரைக்கும் அது என்னது? டெட் ஏரியா. அங்க போய் ஒன்னும் பதில் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. எதுக்கு மண்டை போட்டு வளர்ப்பிட்டு கிடைக்கிறீங்க? வாங்க சாண்டிங் பண்ணலாம், பூஜை பண்ணலாம். உங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வருதா? அந்த கஷ்டத்துக்கு அது அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி லிங்க் பண்ணுவாங்க. இந்த கஷ்டத்துக்கு இந்த ஹோமம், இந்த கஷ்டத்துக்கு இந்த சாண்டிங், அப்படியே நல்ல பக்காவா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா கஷ்டம் வர்றதுக்கு முன்னாலே என்ன பண்ணிக்கணும்பாங்க? இந்த கஷ்டம் வாழ்க்கைக்கு வந்தா இந்த சாண்டிங் பண்ண தெரியணும், இந்த கஷ்டம் வந்தா எனக்கு இந்த பூஜை இருக்குன்னு கனெக்ட் பண்ணி இதெல்லாம் கத்துக்குங்க. கத்திக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் சொல்லி கொடுங்க. எது இந்த பிரச்சனைக்கு இந்த சொல்யூஷன், இந்த பிரச்சனைக்கு இந்த சொல்யூஷன், இதுக்கு இந்த பரிகாரம், இதை நிறைய கத்துக்குங்க. மேக்சிமம் கத்துக்குங்க. கத்துக்கிட்டு சொல்லிக் கொடுங்க. அதை ஃப்ரீயா எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுங்க. எதுக்கு? இறைவன் எங்க இருக்கிறாரு, அவர் எப்படி இருக்கிறாரு, இதெல்லாம் தேவையற்ற வேலைகிட்ட. ஒரு பிராமின் என்கிட்ட சொன்ன வேர்டு என்னால் டைஜஸ்டே பண்ண முடியல. ஏன்னா அதுக்கு முன்னால் நான் வேதாந்தம் என்னன்னு தெரியாது, அவங்களாம் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது தே ஆர் கிரேட் அப்படின்னு நம்ம ஒரு இதுல இருப்போம் பாத்தீங்களா? ஒரே நிமிஷத்துல எல்லாம் பண்ணிட்டாரு, பிரேக் பண்ணி போட்டார். ஓ, இப்படி இருக்கக்கூடாதுங்கிறத நான் அங்க கத்துக்கிட்டேன். நாம இங்க வர்றதுங்கிறது வேதாந்தம்ங்கிறது இறைவன்னா யார், எங்க இருக்கிறான்னு கத்துக்கிறவங்க தான் இங்க ஸ்டாண்டா ஆவறாங்க. தம்மு கட்டுறவங்களாம் பாத்தீங்கன்னா இவங்கனாலதான். அவங்கனால வேதாந்தத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது? தம்மு கட்ட முடியவே முடியாது. அப்புறம் என்ன பண்றது? நம்மள கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கு இந்த மாதிரி. சோ அடுத்தது இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? இறைவன் உலகத்தை படைத்தார். அவர் எங்க இருக்கிறாருன்னா நாட் இன் ஹெவன். He cannot be in heaven. சரி,
Where is that material? Where he get it? மெட்டீரியல் எங்கிருந்து வருது அவருக்கு? உலகத்தை இப்ப பாட் மேக்கர், பாட் இருக்கு, பாட் தயாரிக்கிறார்னா அவருக்கு மெட்டீரியல் எங்கிருந்து வருது? இறைவனுக்கு ஆல்ரெடி கொடுத்து வச்சிருக்காரு மண்ணு. அதை எடுத்துட்டு ஏதோ கொஞ்சம் தண்ணி ஊற்றி சக்கரத்து மேலே அப்படி உருட்டாருன்னா ஈஸியான பண்ணிட்டு போயிடுவாரு, பாட் தயாரிச்சுட்டு போயிடுறாரு. வேர் இஸ் தட் மெட்டீரியல்? மெட்டீரியல் ஆஃப் விச் திஸ் வேர்ல்ட் இஸ் மேட். இது அடுத்த கொஸ்டின். மெட்டீரியல் ஆஃப் விச், மெட்டீரியல் ஆஃப் விச் திஸ் வேர்ல்ட் இஸ் மேட். உடனே ஒரு குரூப் அவுட் ஆஃப் நத்திங். ஏன்னா காட் இல்லையா, அவர் எப்படி கிரியேட் பண்ணிருக்காரமா? அவுட் ஆஃப் நத்திங். முட்டாளே, அவுட் ஆஃப் நத்திங் he can create only nothing. புரியுதுங்களா? நல்லா பாருங்க. அவுட் ஆஃப் நத்திங்னா எதைத்தான் அவனால கிரியேட் பண்ண முடியும்? நத்திங் தான் கிரியேட் பண்ண முடியும். அவுட் ஆஃப் நத்திங் only nothing can be created. அவுட் ஆஃப் நத்திங் என்ன பண்ண முடியாது? இருக்கிற கிரியேட்டட் இஸ் நாட் லாஜிக், இஸ் நாட் அட் ஆல் லாஜிக். எதை அவுட் ஆஃப் நத்திங்ல இருந்து அவர் கிரியேட் பண்ணன்னு சொல்றது ஒரு குரூப் இருக்கு. இட்ஸ் நாட் அட் ஆல் லாஜிக். ஏன்னா அவுட் ஆஃப் நத்திங் only nothing can be created. It is out of something. என்ன கன்க்ளூட் பண்றோம்? only out of something something can be created. out of nothingல இருந்து nothing வேணா நீ கிரியேட் பண்ணிக்கலாம். பட் out of something எது கிரியேட் பண்ண முடியும்? something can be created. இதோட எக்ஸ்டென்ஷன் we can see in the tomorrow's class. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.